ஹலோ. ஏலா அபி எங்க இருக்க? வீட்டில் தான், வேற எங்க இருப்பேன்? ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீ தான் சொல்லு. சரி, வீட்டுக்கு வரியா? கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. அப்படியா, என்ன ஒரு நிமிஷம். மா, சதீஷ் கூப்பிட்றான், போயிட்டு வந்துடவா? போயிட்டு வாங்க. நான் வரேன். எல்லாம் என்ன, பக்கத்து தெருவுக்கு வரணும்னா கூட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் வருவ போல. நான் வரேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, நம்மள ஆண்கள் அநேகம் பேர் இப்படிதானே நினைக்கிறோம். இதெல்லாம் போய் பொண்டாட்டிட்டு சொல்லணுமா? சின்ன விஷயத்து தானே, இதெல்லாம் போய் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி இதையே கொஞ்சம் மாற்றி யோசிப்போமா? ஒருவேளை நம்ம மனைவி நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்படி தான் மாடியில் என்கிட்ட சொல்லாமல் காயப்பட போயிட்டான்னு ஊரு புறம் தேடி அலைஞ்சிருக்கேன். அநேக நேரத்தில் வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பெருமைக்கோ நம்முடைய சுயலாபத்துக்கோ மற்றவங்களை பார்க்காம மற்றவர்களை நமக்கும் மேலே வச்சு பார்க்கணுமா? மற்றவங்களையே நமக்கு மேலே வச்சு பார்க்கணும்னு வேதம் சொல்லுச்சுன்னா, நம்ம கெட்டின மனைவியை நம்ம எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவ பிரதிபலிக்க தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம மனைவிகளை நமக்கு சமமாக நடத்தணும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுத்தது.